புவனாஸ் கிரியேட்டிவ். சூடான சாதத்தில் நெய் ஊற்றி கட்டிப்பருப்பு போட்டு விரகிட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோவில் நான் அதை தான் காட்டியிருக்கேன். இப்போ சாதத்துக்கு மேலே நெய்யை ஊற்றிட்டு கட்டிப்பருப்பையும் போட்டு நல்லா விரகிட்டு அதுக்கு மேலே புளிக்குழம்பை ஊற்றி அதையும் நல்லா விரகிட்டு தொடுகறிகள்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா ஓகே, ட்ரை பண்ணாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்டில் பேசுங்க. இதுக்கப்புறம் பக்கத்தில் தொடுகறிகளையும் வச்சுட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா நெய் ஊற்றி கட்டிப்பருப்பு போட்டு பிசைஞ்சிட்டு ரசம் ஊற்றி சாப்பிடணும். இதே சேம் ஸ்டைலில் நம்ம கட்டிப்பருப்பு பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே சாம்பார் இல்லாட்டி கதம்ப சாம்பார் ஊற்றியும் சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க கீழே சம்மணங்குட்டி உட்காந்து சாதத்தில் நெய் ஊற்றி கட்டிப்பருப்பு போட்டு நல்லா விரகிட்டு அதை அதுக்கு மேலே ஒரு கிணறே வெட்டிடுவாங்க. அதில் அம்மா ரசத்தை ஊற்றினதுக்கு பிறகு அதை விரகிட்டு எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கா? அப்பா ஊட்டி விட்ட அனுபவம் இல்லாட்டி அம்மா ஊட்டி விட்ட அனுபவம் இருக்கா? இருந்தாலும் என்னோட பேசுங்க. இந்த சாப்பாடை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, சாதத்தோட அளவு ரொம்ப குறைய தான் இருக்குது. தொடுகறிகளும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான காய்கறிகளும் மட்டும்தான் நம்மளுக்கு சேருது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு, பியோர் வெஜிடேரியன் தான், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்டில் கண்டிப்பாக பேசுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அம்மா கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, பை.